ஹலோ நண்பர்களே, வெல்கம் பேக் டு சினி 360. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு வீடியோவில் செம்ம த்ரில்லான 4 ஏரோப்ளேன் கிராஷ் மூவிஸை தான் பார்க்க போகிறோம். எல்லாமே ஹாலிவுட் மூவிஸ் தான். சில படத்துக்கு தமிழ் சப்டைட்டில்ஸும் இருக்குது. எல்லாமே தரமாக இருக்கும். பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். நாம் முதல்ல பார்க்க போகிற படம் சலி மிராக்கிள் ஆன் தி ஹட்சன். ஜனவரி 15, 2009 நியூயார்க்கோட லாகார்ட் ஏர்போர்ட்டில் 150 பேசஞ்சர்ஸோட ஒரு ஃப்ளைட் கிளம்புது. டேக் ஆஃப் ஆன 3 நிமிஷத்துல ஃப்ளைட்டை பறவைங்க மோதுது. பறவைங்க மோதினதுனால ஃப்ளைட்டோட இன்ஜின்ல கோளாறு ஆகிடுது. பைலட்ஸுக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்று, திரும்பவும் லாகார்ட் ஏர்போர்ட்டுக்கு போகணும், இல்லைன்னா பக்கத்தில் இருக்க டெட்ரோபரோ அப்படின்ற ஏர்போர்ட்டில் லேண்ட் பண்ணணும். ஆனால் ஆல்ரெடி ஃப்ளைட்டோட இன்ஜின் ரொம்பவே டேமேஜாக இருக்கிறதுனால பைலட்டான சலன்பர்கர் என்ன பண்ணுறாருன்னா ஹட்சன் நதிக்கு மேலே ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணுறாரு. இதை பார்த்த பேசஞ்சர்ஸ் எல்லாமே அலறி அடிச்சுக்கிட்டு தண்ணிக்குள்ளே ஃப்ளைட்லேருந்து குதிக்கிறாங்க. பைலட்ஸ், ஏர் ஹோஸ்டர்ஸ், கோ பைலட், ஸ்கைல்ஸ்ன்ட்டு ஒட்டு மொத்தம் 155 பேருமே அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைக்கிறாங்க. அமெரிக்கா ஃபுல்லாக சலன்பர்கரை ஹீரோவாக கொண்டாடுறாங்க. இந்த ஸ்டோரியை பேஸ் பண்ணி ரீலே எடுத்த படம் தான் சலி. ஒரே நாள் நைட்டில் ஹீரோவான சலன்பர்கருக்கு இதுக்கு பிறகு தான் பிரச்சனையே பூகம்பமாக வெடிக்குது. அது என்னன்னா, நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி 2 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று சலன் பண்ணியிருக்கலாம். எதுக்காக போய் நதியில் ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணாரு அப்படின்னு பாதுகாப்பு நிறுவனம் ஒன்று அவர் மேலே பண்ண தப்புதுன்ட்டு குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனையை சலன் எப்படி சமாளிக்கிறாரு, அதன் பிறகு என்ன ஆச்சுன்னு சொல்றதான் படத்தோட மீதி கதை. படத்தோட பெரிய பிளஸே டாம் ஹாங்க்ஸ் தான். கதை நல்லா இல்லைனாலும் தன்னோட நடிப்பால படத்தை ஹிட் ஆக்கிடுவாரு. இந்த படத்துல கதையும் நல்லா இருக்கிறதுனால டபுள் சிக்ஸரா அடிச்சிருக்காரு. டாம் ஹாங்க்ஸோட ஒய்ஃபா லாரா லினி நடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு பெருசா நடிக்க கேரக்டர் ஸ்பேஸ் இல்லைனாலும் கொடுத்த ரோலை அழகா பண்ணியிருக்காங்க. டைரக்டர் கிளின்ட் ஈஸ்ட்வுட் டாம் ஹாங்க்ஸுக்கு கமிட்டி ரூம்ல பேசுற மாதிரி ஒரு சீனை எடுத்திருக்காரு. நிஜமாவே 155 பேரையும் காப்பாற்ற அவர் மைண்டுக்குள்ள என்னெல்லாம் ஓடிட்டு இருந்துச்சுன்ட்டு இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்போ கமிட்டி ரூம்ல சொல்லுவார். அந்த சீன்ஸ்லாம் ரொம்பவே எமோஷ்னலாக இருக்கும். டாம் ஹாங்க்ஸோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. படம் பிரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்கு. IMDbல 10க்கு 7.4 ரேட்டிங் வாங்கியிருக்கு. நம்ம ரெண்டாவதா பார்க்க போற படம் கேஸ்டவே. இந்த படமும் ட்ரூ ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுத்த படம் தான். ஹீரோவும் டாம் ஹாங்க்ஸ் தான். கண்டிப்பா இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும். இந்த படம் பார்த்த பிறகு 2-3 நாளைக்கு நமக்குள்ள ஏதோ ஒரு இம்பாக்டை உண்டாக்கி இருக்கும். சரி, படத்தோட ஒன்லைனர் பார்ப்போம். படத்துல ஹீரோ ஊர் முழுக்க சுத்தி வர ஃபெட்எக்ஸ் சிஸ்டம் அனலிஸ்ட். இப்படி ஊர் ஊரா போய் ப்ரொடக்டிவிட்டி ப்ராப்ளம்ஸை தீர்த்து வைக்கிறவர். ஒரு நாள் ஹீரோ அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட மேரேஜ் பத்தி பேசுறாரு. 2 பேரும் மாத்தி மாத்தி இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்காங்க. இந்த சமயத்துல தான் ஹீரோவை அவசரமா வேலைக்கு வர சொல்லி ஆபீஸ்ல இருந்து ஃபோன் வருது. இதனால 2 பேருக்கும் நடுவில் மனக்கசப்பு ஏற்படுது. சரி, எப்படியும் போய் ஆகணும்ட்டு முடிவு பண்ணட்டாம். ஒரு போட்டோவையும் வாட்சையும் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டு, வர நியூஇயர்க்கு நான் வந்துடுவேன், நான் வர்ற வரைக்கும் இதை வச்சுக்கோ, இந்த கிஃப்ட் நமக்கு நிச்சயதார்த்தம் ஆகிடுச்சுன்ட்டு எப்பவுமே உனக்கு ஞாபகப்படுதுன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஃப்ளைட்டில் போராட்டம் ஒரு பெரிய புயல் நல்ல ஃப்ளைட் சிக்கி அதில் செதஞ்சு சின்ன பின்னமாய் அரபிக் கடலில் விழுது. அதில் டாம் மட்டும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பி தனி தீவில் மாட்டிக்கிறாரு. அவர் தீவில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே பயந்து போயிடுறாரு. அப்போதான் பைலட்டோட டெட் பாடியை பார்க்குறாரு. அழுதுகிட்டே அவரை அடக்கமும் பண்ணுறாரு. ரிலைஃப்னா என்ன அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டாமுக்கு புரிய வருது. அங்கே கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத வச்சு ஒரு சின்ன ரூம் மாதிரி கட்டி அங்கவே இருக்காரு. இப்படியே 4 வருஷம் போக ஒரு வழியாக ஒரு சரக்கு கப்பல் மூலமாக தன்னோட சொந்த ஊருக்கு போகிறாரு டாம். ஆனால் இவர் இறந்து போயிட்டாதான் நினச்சிட்டு இருந்த ஃபேமிலியை பார்க்குறாரு. எல்லோருமே ரொம்ப எமோஷ்னலாகி அழ ஆரம்பிக்கிறாங்க. அவரோட ஜிஎஃப்பையும் இப்போ பார்க்க போகிறாரு. அங்கே தான் ஹீரோவுக்கு மிகப்பெரிய ஷாக். அப்படி ஷாக் ஆகிற அளவுக்கு என்ன நடந்துச்சு, அதன் பிறகு டாமோட லைஃப்ல என்ன ஆச்சுன்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதை. தனியா மாட்டிக்கிட்ட தீவுல பேசக்கூடமே யாரும் இல்லாத நிலைமையில ஒரு ஃபுட்பாலுக்கு அவர் ஒரு பேரை வச்சு அது கூட பேசுறது, பாருங்க கூட பேசுறது அப்படின்ற சீன்ஸ்லாம் அப்படியே நம்மளை மெல்ட் ஆக்கிடும். மனுஷனை நடிக்க சொன்னா கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு. படத்துல பிளேன் கிராஷ் ஆகி கடலை விழுற சீன்ஸ்லாம் அப்படியே ரியலா இருந்துச்சு. படம் பிரைம் வீடியோலையும் நெட்ஃபிளிக்ஸ்லையும் தமிழ் சப்டைட்டிலோட இருக்கு. IMDbல 10க்கு 7.3 ரேட்டிங் வாங்கியிருக்கு. நம்ம மூணாவது பார்க்க போற படம் ஃப்ளைட். ஒரு ஹீரோவே வில்லனாகவும் வில்லனே ஹீரோவாகவும் மாறி ஒரு ஃப்ளைட்ல இருந்த பேசஞ்சர்ஸை எப்படி காப்பாத்தினாருன்னு சொல்றது தான் படம். சரி, படத்தோட பிளாட்டை பார்க்கலாம். பைலட்டும் அமெரிக்க கடற்படையோட முன்னாள் கேப்டனுமான விப் விட்டேக்கர் ஏர் ஹோஸ்டர்ஸ் கேத்ரினா கூட மூக்கு முட்டை குடிக்கிறாரு. குடிச்சிட்டு ஃப்ளைட் ஓட்ட ரெடியாக இருக்காரு விப். அதே ஃப்ளைட்ல புதுசாக கோ பைலட்டா ஜாயின் பண்றாரு கென் எவன்ஸ். ஃப்ளைட்டுக்குள்ள இருந்த ஆரஞ்சு ஜூஸ்ல விப்பு சரக்கு கலந்து குடிச்சிட்டு ஃப்ளைட் ஓட்டுற கண்ட்ரோல் ரூமுக்கு போறாரு. ஃப்ளைட் ஓட்டாமல் தூங்கிறாரு. இதை பார்த்து ஷாக்கான கோ பைலட், என்ன இவ்வளோ பொறுப்பு இல்லாமல் இருக்காரு, ஃப்ளைட்டுக்கு ஏதாவது ஆச்சுன்னா எத்தனை பேரோட உயிர் போகும்ட்டு கேட்குறாரு. ஆனால் அவர் பேசுறது கூட கேட்காம மரணத்துக்கும் தூங்கிடுறாரு பைலட். அந்த கோ பைலட் பதறதை பார்த்த கேத்ரினா,
இது உங்களுக்கு புதுசு, அதனால தான் பயப்படுறீங்க. விப் இது வரைக்கும் ஓட்டின எல்லா ஃப்ளைட்ஸ்லையுமே இப்படி தான் சரக்கு அடிச்சுட்டு தான் ஓட்டுவார். இது வரைக்கும் எந்த ஃப்ளைட்ஸுக்குமே எந்த அசம்பவம் நடந்ததில்லை அப்படின்ட்டு கோபைலட் கிட்ட சொல்லிட்டு வராங்க. இதில் கொடுமை என்னன்னா, ஃப்ளைட்டை ஆப்ரேட் பண்ணுற கண்ட்ரோல் ரூமில் இருந்துக்கிட்டு அங்கேயே தூங்குறாரு பைலட். பைலட்டும் கேட்ரினா பேசிட்டு இருக்கும்போதே ஃப்ளைட் கண்ட்ரோல் இழந்து கீழே போயிட்டே இருக்கு. நிஜமாக இந்த தடவை ஏதோ ஆக போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட கேத்ரினா பைலட்டை தட்டி எழுப்ப கண்ணை திறந்து பார்த்தா கண்ணு முன்னாடியே ஃப்ளைட்டு கீழே போகிறத பார்க்குறாரு பைலட். ஃப்ளைட்டோட 2 இன்ஜினையுமே செயலிழந்து போயிருக்கு. ஃப்ளைட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விரிசலும் விடுது. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்த விப் ஃப்ளைட்டை தலைகீழ ஒட்டி கிளைட் பண்ணி ஒரு வழியாக ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணிடுறாரு ஒரு சமதளத்தில். போன 105 பேரில் 96 பேர் உயிர் பிழைக்கிறாங்க. இதுக்கு பிறகு வெளியே வந்த விப் எல்லாருமே ஹீரோவாக கொண்டாடுறாங்க. இதன் பிறகு தான் நிஜமாக நடந்தது மற்றவங்களுக்கு தெரிஞ்சுதா, அதுக்கு பிறகு விப் லைஃப்பில் என்னெல்லாம் நடக்குதுன்ட்டு சொல்கிறதான் படத்தோட மீதி கதை. படத்தோட இன்ட்ரோ சீனே பயங்கரமாக இருக்கும். படம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் சப்டைட்டிலோட இருக்குது. IMDbல 10க்கு 7.3 ரேட்டிங் வாங்கியிருக்கு. நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற படம் அலைவ். நம்ம இது வரைக்கும் பார்த்த படங்களை விட இந்த படம் ரொம்பவே த்ரில்லாக இருக்கும். படத்தோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி மனிதர்கள் உயிரோடு இருக்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, படத்தோட பிளாட்டை பார்க்கலாம். உருக்வேயன் ஏர்ஃபோர்ஸ் ஃப்ளைட் ஒன்று ஆண்டிஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு மேலே பறக்குது. ராக்கர்ஸ் ரக்பி பிளேயர்ஸும் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸு சில பேர் சேர்ந்து சில்லி அப்படின்ற பிளேஸில் நடக்க போகிற மேட்ச்சுக்கு ஃப்ளைட்டில் போகிறாங்க. ஃப்ளைட் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போக ஸ்டார்ட் பண்ணும்போது க்ளவுட்ஸில் வந்து ஃப்ளைட் 2 மறைக்குது. அப்போது அதில் ஏற்படுற டர்புலன்ஸ்னால ஃப்ளைட்டில் இருக்கிற ரக்கைகள் மற்றும் பின் இருக்கிற வால் பகுதின்ட்டு உடஞ்சி சதுறது. இந்த சம்பவத்தில் 6 பேர் ஃப்ளைட்லேருந்து தூக்கி எறியப்பட்டு இறக்குறாங்க. அதன் பிறகு ஃப்ளைட்டு ஒரு மலை மேலே மோத போகிற சமயத்தில் எப்படியோ கிராஸ் பண்ணி கடைசியில் ஸ்லைட் ஆகி கீழே இறங்குது. அதன் பிறகு பார்த்தா போனவங்களில் நிறைய பேர் இறந்து போயும் காயத்தோடவும் சில பேர் உயிரோடவும் இருக்காங்க. இறந்து போன ரிலேட்டிவை பார்த்து கதறி அழறாங்க. காயம்பட்டவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்டு கொடுத்து ஒரு பக்கம் வச்சுருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு எல்லாருக்குமே பசிக்க ஆரம்பிக்குது. எங்கே பார்த்தாலும் தேடுறாங்க. அங்கே ஒரே ஒரு சாக்லேட் பாக்ஸ் இருக்கிறத பார்க்குறாங்க. எல்லாருமே இதாவது இருக்கேன்ட்டு சாப்பிட்றாங்க. அன்னைக்கு எப்படியோ நாளை ஓட்டிடுறாங்க. அடுத்த நாள் வருது. எல்லோருமே பனிமலையில் சிக்கி இருக்கிற ஃப்ளைட்டில் அங்கேயும் இங்கேயும் இடுக்கில் படுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அடுத்த நாள் சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை. அதுக்கு பிறகு அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க கூட இருந்தவங்கள ரிலேட்டிவ்ஸ் இறந்து போய் அவங்களோட டெட் பாடியவே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே ஒரு வாரத்துக்கு மேலே ஓட்டுறாங்க. ஆனால் இனிமேலும் எப்படி சர்வே பண்ணுறதுன்ட்டு எல்லாருமே யோசிக்கிறாங்க. கடைசியில் அவங்க அந்த பனிமலையிலேருந்து தப்பிச்சாங்களா இல்லை அவங்களும் அங்கே போய் இறந்து போகிறாங்களான்னு சொல்கிறது தான் படத்தோட மீதி கதை. படம் பிரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 7.1 ரேட்டிங் வாங்கியிருக்கு. படத்தில் நடித்த எல்லாருமே ரொம்பவே நேச்சுரலாக நடிச்சிருக்காங்க. ரிலேட்டிவோட டெட் பாடியை சாப்பிட்ற சீன்ஸ்லாம் கொஞ்சம் குழந்தைங்க கூட பார்க்குறத அவாய்ட் பண்ணிக்கலாம். தனியாக பார்க்குறவங்களுக்கு படம் நல்ல த்ரில்லர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். இது வரைக்கும் சொன்ன எல்லா ஹாலிவுட் படங்களும் ஏரோப்ளேன் கிராஷை பேஸ் பண்ணியிருக்கும். இந்த மூவிஸில் நீங்கள் ஏற்கனவே எந்த மூவியை பார்த்துருக்கீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது மூவிஸ் இதே ஜானரில் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.